கோவை மாவட்டத்தின் ஒரு சிறிய நகரத்தில் வசித்து வந்தார் நவீன். அவர் ஒரு கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வந்த இளைஞர். அவரது குடும்பம் அம்மா, அப்பா, அண்ணன், அண்ணி என 5 பேர் கொண்ட சிறிய குடும்பம்தான். ஆனால் இந்த 5 பேரும் ஒவ்வொரு நாளும் உழைத்துத்தான் உயிர் வாழ்ந்தார்கள். காலை 4 மணிக்கு எழுந்து அம்மா வீடு கூட்டி துடைத்து சமையல் செய்வார். அப்பா அருகில் உள்ள மார்க்கெட்டில் சில மளிகைப் பொருட்களை வாங்கி விற்று சிறு தொகையை ஈட்டுவார். அண்ணன் குமரன் ஒரு சிறிய கடை வைத்திருந்தார். அவர் காலை முதல் இரவு வரை கடையில் உழைத்தாலும் போதிய வருமானம் வரவில்லை. நவீனின் குடும்பத்தில் கடன் பிரச்சினை மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. 10 வருடங்களுக்கு முன் அப்பாவுக்கு ஏற்பட்ட உடல்நலக் குறைவிற்காக 10 லட்சம் கடன் வாங்கியிருந்தார்கள். பின்னர் அண்ணனின் திருமணத்திற்காக மேலும் 5 லட்சம் கடன் சேர்ந்தது. இந்த கடன்களை அடைக்க முடியாமல் வட்டிக்கு வட்டி பெருகிக் கொண்டே வந்தது. அண்ணன் குமரனின் கடை வியாபாரம் சரியில்லாததால் வருமானம் பாதியாக குறைந்து போனது. குடும்பச் செலவுகளுக்கும் கடன்களுக்கும் இடையே அவர்கள் திணறிக் கொண்டிருந்தார்கள். அண்ணனும் அண்ணியும் திருமணமாகி சுமார் 2 வருடங்கள் ஆகியும் அவர்களுக்கு குழந்தை பிறக்கவில்லை. இது இன்னொரு பெரிய பிரச்சனையாக உருவெடுத்தது. ஊர் மக்கள் அண்ணியை பற்றி பலவிதமான பேச்சுகளை பேச ஆரம்பித்தார்கள். அண்ணியின் உடல்நிலையில் பிரச்சனை இருப்பதாகவும் அதனால்தான் குழந்தை பிறக்கவில்லை என்றும் பலர் கிசுகிசுத்தனர். ஆனால் உண்மையில் இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் அண்ணன்தான் என்பது பலருக்கும் தெரியாத ஒன்று. அண்ணன் குமரனுக்கு திருமணத்திற்கு முன்னர் நல்ல பழக்கங்கள் இருந்தன. ஆனால் திருமணத்திற்கு பிறகு அவர் மது அருந்துதல் மற்றும் சூதாட்டம் போன்ற தீய பழக்கங்களில் ஈடுபட ஆரம்பித்தார். இரவு நேரங்களில் அடிக்கடி நண்பர்களுடன் சேர்ந்து சூதாட்டத்தில் ஈடுபடுவார். இதற்காக நிறைய பணத்தை இழந்தார். மேலும் மது அருந்தும் பழக்கத்தினால் அவரது உடல்நிலையும் பாதிக்கப்பட்டது. இந்த தீய பழக்கங்கள் அவரது கடை வியாபாரத்தையும் பாதித்தது. வாடிக்கையாளர்கள் கூட குறைந்து போய் வியாபாரம் மேலும் மேலும் மோசமானது. அண்ணியின் பெயர் லாவண்யா. அவள் ஒரு நல்ல குணமுள்ள பெண். குமரனின் தீய பழக்கங்களால் அவள் மிகவும் வேதனைப்பட்டாள். குடும்ப நிம்மதியும் சந்தோஷமும் இல்லாமல் அவளது வாழ்க்கை மிகவும் சோகமாக மாறியது. கடன் பிரச்சனையும் கணவனின் மனமாற்றமும் அவளை மனரீதியாக உடைத்து போட்டன. ஆனால் அவளால் எதுவும் செய்ய முடியவில்லை. குடும்ப மானத்திற்காக எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டாள். நவீன் இந்த பிரச்சனைகளை ஆழமாக கவனித்து வந்தார். அவருக்கு தனது அண்ணனின் நிலை குறித்து மிகுந்த கவலையும் அண்ணியின் மீது பரிவும் இருந்தது. தனது கல்லூரி படிப்பின் இடையிலும் அவர் முடிந்த உதவிகளை செய்து வந்தார். அண்ணனிடம் பேசி அவரது தீய பழக்கங்களை கைவிடுமாறு அடிக்கடி அறிவுறுத்தினார். குடும்பத்தின் நிதிநிலை குறித்து அவரிடம் பேசி உணர்வுபூர்வமாக புரிய வைத்தார். ஆனால் குமரனோ, நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு தெரியும் எனது கடை என்று பிடிவாதமாக பதில் சொல்லிவிடுவார். இந்த சூழலில்தான் நவீனின் பக்குவமான செயல்கள் குடும்பத்தில் ஒரு புதிய நம்பிக்கையை உருவாக்கின. அவர் அண்ணன் அண்ணிக்கு இடையே பாலமாக செயல்பட்டு சண்டைகள் முற்றுவதற்கு முன்பே சமாதான பேச்சுகளை நடத்தினார். அண்ணி லாவண்யா புலம்பும்போது ஆறுதலாக பேசி அவளது மனக்கவலையை போக்கினார். இந்த சிறிய செயல்கள் கூட நாளடைவில் குடும்பத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்க ஆரம்பித்தன. இந்த சூழலில்தான் நவீனுக்கு தனது நண்பர் மூலம் மலேசியாவில் ஒரு வேலை வாய்ப்பு கிடைத்தது. அதனை அண்ணனிடம் கூறி வெளிநாடு செல்லும் பயணத்திற்கு அவரை தயார்படுத்த ஆரம்பித்தார். நவீன் தனது நண்பர் சூர்யாவின் அப்பாவிடம் இருந்து மலேசியாவில் ஒரு நிறுவனத்தில் மேலாளர் பதவிக்கு வேலை கிடைத்தது பற்றி அறிந்தார். அந்த நிறுவனம் கட்டுமானத் துறையில் பிரபலமானது மற்றும் நல்ல சம்பளம் வழங்கியது. இந்த தகவல் நவீனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது. ஆனால் அவர் அதை உடனே அண்ணனிடம் சொல்லவில்லை. ஏனென்றால் அண்ணன் குமரன் வெளிநாடு செல்லும் விஷயத்தில் சற்று எதிர்மறையான கருத்துக்களை கொண்டிருந்தார். ஒரு நாள் குடும்பம் அனைவரும் கூடியிருந்தபோது நவீன் இந்த விஷயத்தை வெளிப்படையாக சொன்னார். அண்ணா, மலேசியாவில் நல்ல வேலை கிடைத்திருக்கு. அங்க போய் சம்பாதிச்சு குடும்பத்தின் கடன்களை அடைச்சுடலாம் என்றார். ஆனால் குமரன் அதை உடனே நிராகரித்தார். வெளிநாடா? அங்க போனா தப்பா பழகிட்டு வருவாங்க. நீதான் சொன்னியே, சில பேரு அங்க போய் கெட்டு போறதா என்று கூறி மறுத்தார். இதை கேட்ட அண்ணி லாவண்யாவிற்கு மிகுந்த வருத்தம். ஏன் குமரன், இதை ஒரு வாய்ப்பாக பாரு. உன் கடை வியாபாரம் சரியில்லாதப்போ இது ஒரு நல்ல வழி. நீ அங்க 2 வருஷம் கஷ்டப்பட்டு பணம் சேர்த்து கடனை அடைச்சிட்டு வந்துடலாம் என்று வாதிட்டாள். அம்மா கோமலமும் அண்ணனிடம் கெஞ்சினாள்.
மகனே, இது நமக்கு ஒரு வாய்ப்பு. நீ அங்க போனா குடும்பம் திருப்தியாகும். நான் வயதானவள், என் வாழ்நாளில் உங்கள் எல்லோரும் நிம்மதியாயிருக்கணும் என்று கண்ணீர் மல்க சொன்னாள். நவீனும் அதில் சேர்ந்து பேசினான். அண்ணா, நானும் உன்னோடதான் இருப்பேன். முதல் 3 மாதம் நானும் வந்து உன்னோட தங்கி எல்லாம் செட்டாகும் வரை உன்னை கவனிச்சுக்கிறேன் என்று உறுதியளித்தான். இறுதியில் அண்ணன் குமரன் சம்மதித்தான். ஆனால் அங்கே ஒரு பெரிய தடை இருந்தது. பணம். வெளிநாடு சென்று வேலை பார்க்க ஆரம்ப செலவுகளுக்கு சுமார் 2 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டது. குடும்பத்தில் அந்த அளவு பணம் இல்லை. வங்கியில் கடன் கேட்டாலும் ஏற்கனவே இருந்த கடன்களின் காரணமாக வங்கி மறுத்துவிட்டது. இந்த சமயத்தில் நவீன் தனது நண்பர் சூர்யாவிடம் உதவி கேட்டார். சூர்யாவின் அப்பா ஒரு நல்ல மனிதர். அவர் நவீனிடம், உன் அண்ணனை நான் நம்புறேன், இந்த பணம் திருப்பி கட்டுவாங்கன்னு நம்புறேன், இதை வாங்கிக்கோ என்று சொல்லி 2 லட்சம் ரூபாய் கடனாக கொடுத்தார். நவீன் அந்த பணத்தை அண்ணனிடம் கொடுத்தான். அண்ணா, இது உன் பயணத்துக்கு. நீ இங்க போய் நல்லா சம்பாதிச்சு வா, குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு உறுதியளித்தான். குமரன் மலேசியா செல்லும் நாளில் குடும்பம் அனைவரும் விமான நிலையத்திற்கு அவனை வழியனுப்ப வந்திருந்தனர். அப்பா சண்முகம் தனது மகனை கட்டி அணைத்து கொண்டார். மகனே, உன்னை நம்புறேன், நீ ஒரு நல்ல மனிதனா மாறுவேன்னு நம்புறேன். இந்த வாய்ப்பை வெறுங்கையோடு விடாதே என்று ஆசீர்வதித்தார். குமரன் உணர்ச்சி வசப்பட்டு, அப்பா, நான் மாறுவேன், நிச்சயமாக மாறுவேன், இந்த குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன் என்று கூறினான். அவன் கண்களில் நீர் துளித்தது. விமானம் புறப்படும் முன் லாவண்யா தனது கணவனிடம் கூறினாள், நீ அங்க போறது நமக்கு நல்லதுக்கு தான். ஆனால் ஒன்று சொல்லுறேன், அங்க உனக்கு பழைய பழக்கங்கள் திரும்ப வந்துடக்கூடாது. மது, சூதாட்டம் இவை நம்ம வாழ்க்கையை நாசமாக்கிடும். நீ நினைவில் வச்சுக்கோ என்று எச்சரித்தாள். குமரன் அதற்கு, லாவண்யா, நான் உன்னை வருத்தப்படுத்த மாட்டேன், நான் மாறுவேன், நீ பாரு என்று கூறிவிட்டு விமானத்தில் ஏறினான். குமரன் மலேசியா சென்ற சில மாதங்களிலேயே அவனுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அங்கு அவன் மது அருந்துவதையும் சூதாட்டத்தையும் முற்றிலுமாக கைவிட்டான். மேலும் அங்கு கிடைத்த சம்பளத்தில் பெரும் பகுதியை சேமித்து வீட்டிற்கு அனுப்ப ஆரம்பித்தான். குமரன் மலேசியாவில் முதல் மாத சம்பளத்தை பெற்றதும் அவன் அதில் பாதி தொகையை உடனே வீட்டிற்கு அனுப்பி வைத்தான். இது நவீன் மற்றும் குடும்பத்தினருக்கு பெரும் மகிழ்ச்சியை அளித்தது. கடன் வட்டிக்கு முதல் தவணை செலுத்த முடிந்தது. மாதம் தவறாமல் குமரன் பணம் அனுப்ப ஆரம்பித்ததும் கடன் பிரச்சனை மெல்ல மெல்ல குறைய ஆரம்பித்தது. குமரனின் கடிதங்கள் குடும்பத்திற்கு உற்சாகமளித்தன. அவன் ஒவ்வொரு கடிதத்திலும் தான் புதிய மொழி கற்றுக்கொள்வது, புதிய நண்பர்களை உருவாக்குவது, வேலையில் உயர்ந்த மதிப்பெண்கள் பெறுவது என பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டான். அவனுக்கு பழைய தீய பழக்கங்களின் நினைவே இல்லை என்பது அவனது கடிதங்களில் இருந்து தெளிவாக தெரிந்தது. இந்த மாற்றத்தை அண்ணி லாவண்யா மிக ஆழமாக உணர்ந்தாள். தனது கணவன் மாறிவிட்டான் என்பது அவளுக்கு பெரும் நிம்மதி அளித்தது. அவளுடைய முகத்தில் புன்னகை திரும்பியது. வீட்டு வேலைகளை அவள் மகிழ்ச்சியுடன் செய்ய ஆரம்பித்தாள். அம்மா கோமலம் கூட, என் மகன் மாறிட்டான், இப்போ எல்லாம் நல்லபடியா ஆகிடும் என்று கூறி மகிழ்ந்தாள். 6 மாதங்களில் கடனில் பெரும் பகுதி குறைந்தது. 10 லட்சம் கடனில் இருந்து 7 லட்சமாக குறைந்தது. மேலும் அண்ணனின் கடையில் நடந்து கொண்டிருந்த தீய பழக்கங்கள் காரணமாக ஏற்பட்ட சரிவும் தடுக்கப்பட்டது. நவீன் இப்போது கடையின் வியாபாரத்தை சிறிது நேரம் கவனித்து வந்தான். ஒரு நாள் நவீன் மற்றும் லாவண்யா இருவரும் வீட்டின் மொட்டை மாடியில் பேசிக்கொண்டிருந்தனர். லாவண்யா நவீனிடம் மிகவும் உருக்கமாக பேசினாள். நவீன், உனக்கு தெரியுமா, நான் உன் அண்ணனை திருமணம் பண்ணும்போது நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தன. ஆனால் பல விஷயங்கள் தவறாக போயின. இப்போ பாரு, நீ செய்த முயற்சியால அவன் மாறிட்டான். நீ இல்லாம அவனை யாராலையும் திருத்தியிருக்க முடியாது என்றாள். அண்ணி, அது எல்லாம் நான் ஒரு நல்ல மகனா, நல்ல தம்பியா இருக்கணும்னு நினைச்சதால செய்தது என்றான் நவீன். நான் ஒன்னு சொல்லட்டுமா, உனக்கு பதிலா நான் உன்னை தான் திருமணம் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. நீ இந்த வயசுல இவ்வளவு பக்குவமா இருக்க. உன் அண்ணனை நீ மாத்திட்டியே, அதுதான் எனக்கு மிகப்பெரிய அதிசயம். யாராலும் செய்ய முடியாததை நீ செய்துட்டே என்று அவள் உணர்ச்சி பொங்க கூறினாள். நவீனுக்கு இந்த பேச்சில் கொஞ்சம் அதிர்ச்சியாகவும்
வருத்தமாகவும் கொஞ்சம் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அண்ணி, நீ ரொம்ப நாளா வருத்தமாயிருந்த, இப்போ நீ மகிழ்ச்சியா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கும் சந்தோஷமா இருக்கு. நான் எதுவும் சிறப்பா செய்யல, சாதாரணமா என் கடமையை தான் செய்தேன் என்று பணிவாக பதில் சொன்னான். லாவண்யா தொடர்ந்து பேசினாள். இல்ல நவீன், நீ செய்தது பெரிய விஷயம். உனக்கு இந்த வயதிலேயே எல்லா விஷயங்களிலும் தெளிவு இருக்கு. அதுதான் உன் சிறப்பு. நீ ஒரு பொண்ணை பார்த்து திருமணம் பண்ணுனா அவளுக்கு மிகவும் நல்ல கணவனா இருப்ப என்றாள். இந்த பேச்சுக்கள் நவீனுக்கு ஒரு புதிய தன்னம்பிக்கையை கொடுத்தன. தான் செய்தது நல்ல காரியம்தான் என்பதில் அவனுக்கு உறுதி ஏற்பட்டது. மேலும் அண்ணி தன்னை மிகவும் மதிக்கிறாள், நேசிக்கிறாள் என்பதை அவன் உணர்ந்தான். இந்த இனிமையான உறவுக்கு நடுவே லாவண்யாவின் சொந்தக்கார பெண்ணான ஸ்டெல்லா நவீனின் வீட்டிற்கு வர ஆரம்பித்தாள். அந்த சந்திப்புதான் நவீனின் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை திறந்து வைத்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை லாவண்யாவின் தாய் சுதா மற்றும் அவரது உறவினர் பெண் ஸ்டெல்லா நவீனின் வீட்டிற்கு வந்திருந்தனர். ஸ்டெல்லா ஒரு பொறியியல் பட்டதாரி, தற்போது ஒரு தனியார் நிறுவனத்தில் மென்பொருள் பொறியாளராக பணிபுரிந்து வந்தாள். அவள் பேசும் நடையும் நடத்தையும் மிகவும் அழகாக இருந்தது. ஸ்டெல்லாவை பார்த்ததும் நவீனுக்கு ஒரு புதிய உணர்வு ஏற்பட்டது. அவளின் புன்னகை, அவள் பேசும் விதம், அவளது சிந்தனை அனைத்தும் நவீனை ஈர்த்தன. ஸ்டெல்லாவும் நவீனிடம் பேசும்போது அவனது நாகரிகமான பேச்சும் நடத்தையும் பிடித்திருந்தது. ஸ்டெல்லா, நீங்க என்ன வேலை செய்கிறீங்க என்று கேட்டான் நவீன். நான் மென்பொருள் நிறுவனத்தில் பணிபுரிகிறேன். ஆனால் எனக்கு இன்னும் என்ன செய்யணும்னு தெளிவில்லை. நீங்க என்ன படிக்கிறீங்க என்று பதில் கேட்டாள் ஸ்டெல்லா. நான் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிக்கிறேன். இன்ஜினியரிங் தானா என்று பதிலளித்தான் நவீன். இல்ல, நான் கலைப்பிரிவு படிக்கிறேன். ஆனால் எனக்கு மென்பொருள் துறையில் ஆர்வம் அதிகம். அதனால சுயமாகவே கற்றுக்கொண்டு இப்போ வேலை பார்க்கிறேன் என்றான் அவன். ஸ்டெல்லாவிற்கு நவீனின் இந்த பதில் மிகவும் பிடித்திருந்தது. அப்படியா, நீங்க சுயமாக கற்றுக்கொண்டு இந்த அளவுக்கு வந்துட்டீங்களா? அது மிகவும் அருமை என்று பாராட்டினாள். அங்கிருந்து அவர்களது பேச்சு தொடர்ந்தது. இருவரும் பல விஷயங்கள் பற்றி பேசினர். கல்வி, எதிர்காலம், குடும்பம், கனவுகள். நவீன் தனது குடும்பத்தின் கடன் பிரச்சினை பற்றியும் அண்ணனின் மாற்றம் பற்றியும் தான் செய்த முயற்சிகள் பற்றியும் பகிர்ந்து கொண்டான். ஸ்டெல்லா அதை மிகுந்த கவனத்துடன் கேட்டாள். நவீன், நீங்க ஒரு நல்ல மனிதர். உங்கள் குடும்பத்திற்காக நீங்க செய்த தியாகம் மிக பெரியது. இந்த வயதிலேயே இவ்வளவு பக்குவம் வேண்டுமானால் நீங்க நிறைய பார்த்தவர் போல என்று ஸ்டெல்லா பாராட்டினாள். நவீனுக்கு ஸ்டெல்லாவின் பாராட்டு மிகவும் பிடித்திருந்தது. இல்ல, நான் செய்தது ஒன்றும் பெரிய விஷயமில்லை, எல்லாம் என் கடமை என்று பணிவாக சொன்னான். லாவண்யா இந்த உரையாடலை கவனித்து கொண்டிருந்தாள். அவளுக்கு இந்த இருவருக்கும் இடையே ஒரு கெமிஸ்ட்ரி இருப்பதாக உணர்ந்தாள். அவள் நவீனின் காதில், ஸ்டெல்லா, உனக்கு பிடித்திருக்கா? அவளுக்கும் நீ பிடித்திருக்க என்று கிசுகிசுத்தாள். நவீன் சிரித்துக்கொண்டே, அண்ணி, நீ ரொம்ப கவனிக்கிற என்றான். பல மணி நேர பேச்சுக்கு பிறகு ஸ்டெல்லா விடை பெற்றாள். ஆனால் அவள் மனதில் நவீனின் உருவம் பதிந்துவிட்டது. மறுநாளே மீண்டும் ஸ்டெல்லாவின் குடும்பத்தினர் வந்திருந்தனர். இந்த முறை ஸ்டெல்லாவின் அம்மா தனது மகளின் மனதில் இருக்கும் விஷயத்தை வெளிப்படையாக கூறினார். எங்கள் ஸ்டெல்லாவுக்கு உங்கள் நவீனை ரொம்ப பிடித்திருக்கு. ஒரு மாப்பிள்ளையா நீங்க இருந்தீங்கன்னா நாங்கள் சம்மதம் என்று சொன்னார். இந்த செய்தி நவீனின் குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. குறிப்பாக லாவண்யா மிகவும் மகிழ்ந்தாள். நவீன், இது நமக்கு நல்ல வாய்ப்பு. ஸ்டெல்லா ஒரு நல்ல பொண்ணு, உனக்கு ஏற்றது. நீ அவளை திருமணம் பண்ணிக்கோ என்று கூறினாள். நவீன் ஸ்டெல்லாவை திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தான். இதற்கிடையே அண்ணன் குமரனுக்கு சம்பள உயர்வு கிடைத்தது. மேலும் அவன் வீடு திரும்பும் நாள் நெருங்கிக் கொண்டிருந்தது. நவீனுக்கும் ஸ்டெல்லாவுக்கும் நிச்சயதார்த்தம் விமரிசையாக நடந்தது. குடும்பத்தினர் மட்டுமல்ல, ஊர் மக்கள் பலரும் வந்து வாழ்த்தினர். நவீனின் அம்மா கோமளம் மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருந்தார். என் 2வது மகனுக்கும் திருமணம், அதுவும் நல்ல குடும்பத்து பொண்ணு. எனக்கு இதைவிட என்ன வேண்டும் என்று கூறி கண்ணீர் விட்டாள். ஸ்டெல்லாவின் குடும்பமும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஸ்டெல்லாவின் அம்மா நவீனை மிகவும் விரும்பினார். எனக்கு இருந்த ஒரே பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிட்டார். இவரை நான் பார்த்ததும் இவர் நல்லவர்னு தெரிஞ்சிடுச்சு
என்று கூறினார். இந்த நேரத்தில் குமரன் மலேசியாவிலிருந்து ஓர் அழைப்பு வந்தது. நான் அடுத்த மாதம் ஊருக்கு வந்துடுறேன். எனக்கு ஒரு மாத லீவு கிடைச்சிருக்கு. எல்லோரையும் பார்த்துட்டு போறேன் என்று சொன்னான். இந்த செய்தி குடும்பத்தில் மகிழ்ச்சியின் அலைவீச்சை ஏற்படுத்தியது. குமரன் வந்த நாள் வீடு திருவிழா போல் இருந்தது. அப்பா சண்முகம் வீட்டின் வாசலில் விளக்கேற்றி வைத்திருந்தார். லாவண்யா புது சேலையுடன் காத்திருந்தாள். நவீன் மற்றும் அவனது நண்பர்கள் அனைவரும் விமான நிலையத்திற்கு வந்திருந்தனர். குமரன் வெளியே வந்ததும் அனைவரும் அவனை கட்டி அணைத்து கொண்டனர். குமரன் மிகவும் மாறியிருந்தான். முகத்தில் ஒரு பளபளப்பு, உடலில் ஆரோக்கியம், பேச்சில் பக்குவம். மலேசியா அவனை முழுமையாக மாற்றியிருந்தது. என்னங்க, ரொம்ப நல்லா இருக்கீங்க என்றாள் லாவண்யா. உங்களுக்காக மாறிட்டேன் லாவண்யா. உன் கண்ணீர், உன் வேதனை எல்லாம் எனக்கு நினைவு இருக்கு. அதனால தான் இந்த மாற்றம் என்று குமரன் பதிலளித்தான். வீட்டில் அனைவரும் உட்கார்ந்து பேச ஆரம்பித்தனர். குமரன் தனது மலேசிய அனுபவங்களை பகிர்ந்தான். அங்கு தான் புதிய மொழி கற்றது, புதிய நண்பர்களை உருவாக்கியது, வேலையில் அவன் எவ்வாறு உயர்ந்தான் என்பதை கூறினான். எனக்கு இந்த மாற்றத்துக்கு காரணமே நவீன்தான். அவன் இல்லாம நான் இந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டேன் என்று குமரன் கூறினான். நவீன் சிரித்துக்கொண்டே, அண்ணா, எல்லாம் உங்க உழைப்பு என்றான். குமரன் மேலும் கூறினான், இப்போ நான் கடனை அடைக்க முழுவதுமாக தயாராயிருக்கேன். இந்த 6 மாதத்தில் பெரும்பாலான கடன்களை அடைத்துட்டேன். மீதியை இன்னும் 2 மாதத்தில் அடைச்சிடுவேன் என்றான். இந்த செய்தி குடும்பத்திற்கு மிகப்பெரிய நிம்மதியை அளித்தது. அப்பா சண்முகம் கூட, என் மகன்கள் இருவரும் நல்ல பிள்ளைகளா மாறிட்டீங்க. எனக்கு இதைவிட பெருமை வேறு என்ன என்று கூறி மகிழ்ந்தார். குமரன் வீட்டில் தங்கியிருந்த 1 மாத காலத்தில் லாவண்யா கர்ப்பமான செய்தி வந்தது. இது குடும்பத்திற்கு இன்னும் பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது. குமரன் மலேசியாவுக்கு திரும்பும் முன், நான் அடுத்த முறை வரும்போது நான் அப்பாவாகி இருப்பேன் என்று மகிழ்ச்சியுடன் கூறினான். லாவண்யா கர்ப்பமான செய்தி பரவியதும் வீடு முழுவதும் ஒரு புதிய உத்வேகம் வந்தது. கோமலம் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து கோவிலுக்கு சென்று வழிபட ஆரம்பித்தாள். பூசைகள், பிரார்த்தனைகள், விரதங்கள் என குடும்பம் முழுவதுமே ஒரு பக்தி போக்கில் இருந்தது. லாவண்யா மிகவும் கவனமாக பார்த்து கொள்ளப்பட்டாள். குமரன் மலேசியாவிலிருந்து ஒவ்வொரு மாதமும் அனுப்பும் பணத்தில் இப்போது கடன்கள் முழுவதுமாக அடைக்கப்பட்டுவிட்டன. இன்னும் சில மாதங்களில் மீதி கடன்களும் முற்றிலுமாக முடிந்துவிடும் என்ற நம்பிக்கை இருந்தது. குமரனும் வேலையில் ஒரு பதவி உயர்வு பெற்று சம்பளம் 50% உயர்ந்திருந்தது. இது குடும்பத்திற்கு இன்னும் அதிக நிம்மதியை அளித்தது. ஒரு நாள் நவீனும் ஸ்டெல்லாவும் வீட்டில் மொட்டை மாடியில் நின்று பேசிக் கொண்டிருந்தனர். ஸ்டெல்லா, இப்போ எல்லாம் நல்லபடியா ஆகிடுச்சு. கடன்கள் முடிய போகுது. அண்ணன் நல்லபடியா இருக்கான். அண்ணி கர்ப்பமா இருக்கா. இனிமே நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்றான் நவீன். நவீன், உன் குடும்பத்தை பார்த்தாலே ஒரு மகிழ்ச்சி. நீங்க எல்லோரும் ஒற்றுமையா இருக்கீங்க. இந்த ஒற்றுமையை காப்பாத்தணும் என்றாள் ஸ்டெல்லா. நான் அதற்காகத்தான் எப்போதும் முயற்சி செய்வேன். என் குடும்பமும் உன் குடும்பமும் இரண்டுமே எனக்கு முக்கியம் என்றான் நவீன். அவர்கள் உரையாடலின் நடுவில் லாவண்யா அங்கு வந்தாள். நவீன், ஸ்டெல்லா, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும் என்றாள் புன்னகையுடன். என்ன அண்ணி என்றான் நவீன். எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கப் போகுது என்றாள் லாவண்யா. இந்த செய்தி கேட்டதும் இருவரும் மகிழ்ச்சியில் துள்ளினர். அண்ணி, அது ஒரு அற்புதமான செய்தி. உங்களுக்கு என்னை மாதிரி ஒரு பொண்ணு பிறக்கட்டும் என்று ஸ்டெல்லா கூறினாள். நவீனின் முகத்தில் மகிழ்ச்சியின் புன்னகை மலர்ந்தது. அண்ணி, நான் ஒரு மாமாவா போகிறேனா? அது ஒரு பெரிய பொறுப்பு என்று சிரித்துக்கொண்டே கூறினான். இந்த மகிழ்ச்சியான சூழலில் நவீனுக்கு ஒரு முக்கியமான முடிவெடுக்க வேண்டியிருந்தது. அவனுக்கு ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு கிடைத்திருந்தது. அந்த வேலையானது சிங்கப்பூரில் இருந்தது. மேலும் அதற்கு நல்ல சம்பளமும் வசதிகளும் இருந்தன. ஆனால் அவன் தனது குடும்பத்தையும் ஸ்டெல்லாவையும் விட்டு பிரிந்து செல்ல வேண்டியிருந்தது. ஸ்டெல்லா, எனக்கு சிங்கப்பூரில் வேலை கிடைத்திருக்கு. நான் போகலாமா என்று கேட்டான் நவீன். நீங்க முடிவு செய்யுங்க. நான் உங்களோடு வர தயாரா இருக்கேன் என்றாள் ஸ்டெல்லா. நவீன் தனது குடும்பத்தினரிடம் இதை கலந்தாலோசித்தான். குமரன், அம்மா, அப்பா அனைவரும் அவனை உற்சாகப்படுத்தினர்.
மகனே, உன் வாய்ப்பை பயன்படுத்திக்கோ, நாங்கள் இங்கே இருக்கிறோம். நீ வெளிநாடு சென்று பிரகாசமாக வாழ வேண்டும் என்று அப்பா கூறினார். நவீனும் ஸ்டெல்லாவும் சிங்கப்பூர் செல்ல முடிவு செய்தனர். ஆனால் அதற்கு முன்னால் நவீன் தனது அண்ணி லாவண்யாவிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்டு அவளது ஆசீர்வாதத்தை பெற விரும்பினான். அவனது மனதில் ஒரு சிறிய கவலை இருந்தது. அண்ணி தன்னை விட்டு பிரிந்து செல்வதற்கு வருத்தப்படுவாளா? சிங்கப்பூர் பயணத்திற்கு முந்தைய நாள் நவீன் லாவண்யாவை தனியாக பேச அழைத்தான். வீட்டின் பின் தோட்டத்தில் இருந்த மரத்தடியில் இருவரும் அமர்ந்தனர். மாலை வேளை, சூரியன் மறையும் அழகான நேரம். அண்ணி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் என்றான் நவீன். சொல்லுங்க நவீன், என்ன விஷயம் என்றாள் லாவண்யா. நான் ஸ்டெல்லாவோட சிங்கப்பூர் போக போறேன். அது ஒரு பெரிய மாற்றம். ஆனா என்னோட மனசுல ஒரு சந்தேகம் இருக்கு. உங்ககிட்ட நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், நான் உங்களுக்கு நெருக்கமானவன். நான் போனா உங்களுக்கு கஷ்டமா இருக்குமா என்று கேட்டான். லாவண்யா சிரித்தாள். நவீன், நான் உன்கிட்ட ரொம்ப நெருங்கி பேசியிருக்கேன். உன் அண்ணனுக்கு பதிலா நீ இருந்திருக்கலாம்னு கூட நினச்சிருக்கேன். ஆனா அதெல்லாம் ஒரு சகோதர உணர்வு. நீ எனக்கு ஒரு நல்ல தம்பி. நீ சந்தோஷமா இருக்கணும். உன் பயணத்தை நான் முழு மனதோட ஆசீர்வதிக்கிறேன் என்றாள். உங்களுக்கு என் மீது இருந்த எந்த காதலும் என்று தயங்கி கேட்டான் நவீன். நவீன், அது ஒரு மனித உணர்வு. நான் உன்னை பார்த்து ரசித்தேன். உன் பக்குவம், உன் தன்னம்பிக்கை எனக்கு பிடித்திருந்தது. ஆனா அதெல்லாம் ஒரு தங்கைக்கு அண்ணன் மீது இருக்கும் மரியாதை அல்லது அக்காவுக்கு தம்பி மீது இருக்கும் பாசம். நீ எப்போதும் எனக்கு ஒரு நல்ல தம்பி மாதிரிதான். நீ இப்போது ஸ்டெல்லாவோட பயணம் போகிறாய். அதை நான் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறேன் என்றாள் லாவண்யா. நான் ஒன்று சொல்லட்டுமா அண்ணி? நீங்க எனக்கு ஒரு உத்வேகம். உங்க கஷ்டங்களை நான் பார்த்திருக்கேன். உங்க வலியை நான் உணர்ந்திருக்கேன். அதனால தான் நான் மாற்றத்திற்கு முயற்சி செய்தேன் என்றான் நவீன். நீ மாற்றத்திற்கு முயற்சி செய்ததல்ல, நீ வெற்றி பெற்றதுதான் முக்கியம். இப்போது எங்கள் குடும்பம் முழுவதுமே சந்தோஷமாக இருக்கிறோம். கடன்கள் முடிந்துவிட்டன. அண்ணன் மாறிவிட்டான். நான் குழந்தை பெற்றுக்கொள்ளப் போகிறேன். இதெல்லாம் உன் முயற்சியால்தான் என்று கூறினாள் லாவண்யா. இருவரும் சிறிது நேரம் அமைதியாக இருந்தனர். சூரியன் முழுவதுமாக மறைந்துவிட்டது. வானத்தில் நட்சத்திரங்கள் தோன்ற ஆரம்பித்தன. நவீன், நீ தைரியமாக பயணப்படு. உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும். ஸ்டெல்லாவை நன்றாக பார்த்துக்கோ. அவள் உனக்கு நல்ல மனைவியாக இருப்பாள் என்று கூறி நவீனை கட்டி அணைத்து கொண்டாள் லாவண்யா. மறுநாள் காலை நவீனும் ஸ்டெல்லாவும் சிங்கப்பூருக்கு பயணப்பட்டனர். விமான நிலையத்தில் அவர்களின் குடும்பத்தினர் அனைவரும் வந்து வழி அனுப்பினர். குமரன் தனது தம்பியை கட்டி அணைத்து கொண்டு, நீ எங்கள் குடும்பத்தின் பெருமை, எப்போதும் இப்படியே இரு என்றான். லாவண்யா கண்ணீரை துடைத்து கொண்டே, என் தம்பிக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கட்டும் என்று வாழ்த்தினாள். நவீனும் ஸ்டெல்லாவும் விமானத்தில் ஏறினர். விமானம் புறப்பட்ட போது நவீன் தனது குடும்பத்தை கடைசியாக ஒரு முறை பார்த்தான். அவன் மனதில் ஒரே ஒரு எண்ணம், நான் என் குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடிந்தது. இப்போது என் சொந்த வாழ்க்கையை நான் கட்டமைக்க வேண்டும். சிங்கப்பூரில் அவர்கள் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினர். நவீன் வேலையில் மிகவும் முன்னேறினான். ஸ்டெல்லாவும் அங்கு ஒரு வேலை கிடைத்துவிட்டது. இருவரும் மகிழ்ச்சியான தம்பதியாக வாழ்ந்தனர். குமரன் மலேசியாவில் தொடர்ந்து வேலை பார்த்து ஒரு வருடத்தில் அனைத்து கடன்களையும் முழுவதுமாக அடைத்துவிட்டான். லாவண்யா ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அதற்கு கவ்யா என்று பெயரிட்டனர். கவ்யாவின் பிறப்பு மற்றும் நவீனின் திருமண வாழ்க்கை இரண்டும் குடும்பத்திற்கு புதிய உற்சாகத்தை அளித்தன. நவீன் எப்போதும் தனது குடும்பத்தை நினைவில் கொண்டான். அவன் விடுமுறை நாட்களில் வந்து அனைவரையும் பார்த்தான். ஒவ்வொரு முறையும் வரும்போது குடும்பம் ஒன்று கூடி மகிழ்ச்சியுடன் நேரத்தை செலவழித்தது. இப்படியாக நவீனின் ஒரு சிறிய முயற்சி குடும்பத்தில் பெரிய மாற்றத்தை உருவாக்கியது. கடன் பிரச்சனை முடிந்தது. தீய பழக்கங்கள் நீங்கின. உறவுகள் புதுப்பிக்கப்பட்டன. நவீனும் ஸ்டெல்லாவும் தங்களது சொந்த வாழ்க்கையை அழகாக வாழ்ந்தனர். குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் நிலவின. இதுதான் நவீன் மற்றும் அவரது குடும்பத்தின் கதை. ஒரு சிறிய முயற்சி, ஒரு சிறிய தியாகம், ஒரு சிறிய அக்கறை, இவை எல்லாமே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம் என்பதற்கு இந்த கதை ஒரு நல்ல உதாரணம்.